மறைந்த பகுஜன் சமாஜ் கட்சியோட மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு அஞ்சலி செலுத்தியதை தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த நடிகர் கூல் சுரேஷ் தமிழ்நாடு போலீசுக்கு ஆவேசமா கோரிக்கை ஒண்ண வச்சிருக்காரு. தேசிய கட்சியோட தலைவருக்கு இந்த நிலைமை அப்படின்னாக்க என்ன மாதிரி ஆளு இவர மாதிரி ஆளுங்கெல்லாம் யோசிச்சு பாருங்க. இது இந்த படுகொலை நடந்தது மிகவும் கண்டிக்கத்தக்கது, வருந்தத்தக்கது. இதுக்கு உடனடியாக காவல்துறையும் தமிழக அரசும் உரிய நடவடிக்கை எடுத்து தவறு செய்தவர்களை மிகவும் கடுமையாக தண்டிக்க வேண்டும். அப்பதான் இனிமேல் இந்த மாதிரி எந்த ஒரு தவறும் நடக்காம இருக்கும். பொதுவாகவே சொல்லுவாங்க, ஸ்காட்லாந்து போலீஸுக்கும் தமிழ்நாடு போலீஸுக்கும் அவ்வளவு ஒற்றுமை, ஏன்னா அவர்களுக்கு நிகராக இன்னைக்கு தமிழக காவல்துறை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. காவல்துறை அதிகாரிகளே, உங்களுக்காக தயவு செய்து உங்க காலை தொட்டு கேட்டுக்கிறேன், இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க எங்களுக்கு பூர்த்தி செஞ்சு கொடுங்க. பொதுமக்கள் ஆகிய அவங்கள இருந்து ஒருத்தரா நான் கேட்கிறேன், வட்டி தொட்டி எங்கும் சந்து பொங்குது எங்கும் ஒரு சிசிடிவி கேமரா வைங்க. ஏன்னா இன்னைக்கு பல இடங்கள்ல தவறுகள் நடந்துட்டு இருக்கு. வெட்டு குத்து நடக்குது, திருட்டுத்தனம் நடக்குது, செயின் பருப்பு நடக்குது. சோ இதெல்லாம் கண்டுபிடிப்பதற்கு ஒரு உகந்த இடமாக இருக்கிறதா சிசிடிவி கேமரா. அதனால காவல்துறை நண்பர்களே, தயவு செய்து நீங்க பல இடங்கள்ல சிசிடிவி கேமராவை பொருத்துங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் அவர்கள் நம்மளிடம் இல்லை. அவர் மறந்து இருந்தாலும் அவர் விதைத்துட்டு தான் போயிருக்காரு. அந்த ஆலமரம் கண்டிப்பாக மக்களுக்கு உதவும் வகையில் தான் இருக்கும். இந்த தம்பி நீங்க விட்டு போன பாதைகளை நான் தொடருவான், நான் தொடருவேன், இந்த தம்பி தொடருவான், இந்த தம்பி தொடருவான். உங்க பேரு ஆம்ஸ்ட்ராங். ஆமா. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.